எபிசோட்ல ஸ்பிளிட் தான் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கேட் மாதிரி கிளம்பி இருப்பாரு. அவர் வரமாட்டேன்னு சொல்லிட்டு ஸ்பைடரா மாதிரி அந்த இடத்துக்கு போய் சண்டை போட்டுருப்பாரு. அங்க எலக்ட்ரிக் மேன் புதுசா ஒருத்தர் இருந்திருப்பான். மேயர் வந்து மறுபடியும் ஸ்பைடர் காப்பாத்துறதுக்காக வந்துட்டாரு அப்படின்னு சொல்லி பேட்டி எல்லாம் கொடுத்திருப்பாரு. கேட் மேரிக்கு பென் மேல ஒரு சந்தேகம், இவர் தான் ஸ்பைடரா இருப்பாருன்னு சொல்லிட்டு அவ ஜன்னல்ல இருந்து குதிக்க இவர் தான் காப்பாத்தி இருந்திருப்பாரு. அதுலயே தெரிஞ்சிருக்கும் இவளுக்கு இவங்க தான் வந்து ஸ்பைடர் அப்படின்னு சொல்லிட்டு. அதுல இருந்து தான் இந்த எபிசோட் ஸ்டார்ட் ஆகுது. இது ஸ்பைடர் நோரியோட அடுத்த 2 எபிசோட். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது 90 வயசு வருது. சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ, கீழே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்ப வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு ரெஸ்டாரண்ட் போய் சாப்பிட்டுட்டு இருக்கும் போதுல எப்படி நீங்க ஸ்பைடரா மாறினீங்க அந்த கதையை சொல்லுங்கன்னு சொல்லி கேட் மேரி கேட்க இவர் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இவரும் ஆர்மியில தான் இருந்திருக்காரு. பிரான்ஸுக்கும் ஜெர்மனிக்கும் சண்டை நடந்துச்சு. அப்போ ஒரு கிராமத்தை மீட்கிறதுக்காக நாங்க அங்க போயிருந்தோம். அங்கே சண்டை போட்டுட்டே உள்ளே போய் எல்லாரையும் பார்த்தா அங்கே நிறைய பேர் அடைச்சி வச்சிருந்தாங்க. அவங்களையும் காப்பாற்றிட்டு இன்னும் உள்ள இடம் இருந்துச்சு. உள்ளே போய் பார்த்தா ஒரு ஹாஸ்பிட்டல் செட்டப் இருந்துச்சு. அங்கே நிறைய பேரை கட்டில் கட்டி போட்டு ஏதோ ஆராய்ச்சி பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்கள காப்பாற்றுறதுக்காண்டி நான் உள்ளே போய் பார்த்தா அங்கே ஆராய்ச்சியே ரொம்ப வித்தியாசமா இருந்துச்சு. ஒவ்வொரு பாட்டிலையும் ஒவ்வொரு மிருகம் இருந்துச்சு. பாம்பு, 8 கால் பூச்சி அப்படின்னு சொல்லிட்டு அதுல ஒருத்தனை போய் நான் காப்பாத்துறதுக்காண்டி போனேன். அவனோட போர்வையை தூக்கி பார்த்தா பாதி 8 கால் பண்ணி தானே இருந்தான். அவன் திடீர்னு என்னை கடிச்சிட்டான். அவன் கடிச்சதுக்கு அப்புறம் எனக்கு ஏதோ மாதிரி ஆக ஆரம்பிச்சிச்சு. கூட வந்தவங்க கேட்டாங்க என்ன பண்ணலான்னு கேட்டா அந்த இடத்தையே அப்படியே நான் தான் எரிச்சேன். அதுக்கப்புறம் வெளியே வந்ததுக்கு அப்புறம் எனக்கு ஏதோ ஆச்சு, ஒரு மாதிரி மயக்கமா வந்துச்சு. அங்கனே நான் விழுந்துட்டேன். அதுல இருந்து தான் எனக்கு அந்த சக்தி கிடைச்சிச்சு. அதுல ரொம்ப கட்டுப்படுத்தி வர்றதுக்கு நான் ரொம்பவே கஷ்டப்பட்டேன். அதுக்கப்புறம் ரூபி வந்தா. நார்மலா தான் லைஃப் போயிட்டு இருந்துச்சு. அவ போனதுக்கு அப்புறம் நான் எல்லாத்தையுமே விட்டுட்டேன். இப்போ ஃபிளிட்டோட கேஸை எடுத்ததுக்கு இதுதான் காரணமா அப்படின்னு கேட்டா ஆமான்னு சொல்றாரு. இந்த நியூஸ் எல்லாம் எடுத்துட்டு ரிப்போர்ட்டர் அங்க போய் அவங்களோட ஹெட் கிட்ட பேசிட்டு இருக்கான். இந்த நியூஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நியூஸ் எல்லாமே நான் எழுதுன மாதிரி அப்படியே தான் இருக்கணும், அப்புறம் தான் நான் இருப்பேன். இல்லைன்னா வெளியே நிறைய நியூஸ் கம்பெனி இருக்காங்க, நான் போய்க்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ரிப்போர்ட்டர் சொல்லையும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு என்னோட பழைய வேலை வேணும்னு சொல்லி கேட்டு இருந்திருப்பான் போல. மறுபடியும் அவனோட பழைய வேலையுமே அவனுக்கு கிடைச்சிருச்சு. அதுக்கப்புறம் இந்த ஃபிளிட் மட்டும் எங்கேயோ வர்றான். பார்த்தா ஆடிசன் ஃப்ரெண்டு எங்க இருக்கானோ அதே இடத்துக்கு தான் வந்திருக்கான். இவன் வேற யாரும் நினைச்சு அட்டாக் பண்ணா. அதுக்கப்புறம் தான் ஃபிளிட்னு தெரியுது. மறுபடியும் ஓனர் கிட்டே போயிட்டியா, சில்வர் மேனை பத்தி தான் பேசுறானுங்க. என்ன மறுபடியும் சில்வர் மேன் கிட்டே போயிட்டியா அப்படின்னு கேட்டா ஆமா, நீ என் கூட வந்து சேர்ந்துரு, ஏன்னா எவ்வளவு நாள் உயிரோட இருப்போம் நமக்கே தெரியாது, அது வரைக்கும் நம்ம சந்தோஷமா இருக்கலாம்னு சொல்லி இவனையுமே வந்து மேனிபுலேட் பண்ணிக்கிட்டு இருக்கான் அந்த ஃபிளிட். அதுக்கப்புறம் ஆபீஸ்ல பார்த்தா ரிப்போர்ட்டர், அசிஸ்டன்ட் பொண்ணு, அப்புறம் பென் எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாருமே ஒரே இடத்துல தான் இருந்திருக்கானுங்க. ஒரு ஆர்மியவே உருவாக்குறதுக்கு ட்ரை பண்ணிருக்காங்க. அது ஏதோ தப்பா போயிருக்கு அப்படின்னு சொன்னா இவர் எதுவுமே பேச மாட்டேங்கிறாரு. பென்னு என்ன எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறீங்கன்னு கேட்டா போர் முடிஞ்சு 15 வருஷம் ஆச்சு, அதுக்கப்புறம் எதுக்கு இப்ப ரீசெண்டா எல்லாருக்கும் இந்த சக்தி வெளியே வரணும், அந்த டவுட் தான் எனக்கு அதிகமா இருக்கு அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காரு. அப்பதான் அசிஸ்டன்ட் ஒன்னு சொல்றாங்க, அந்த ஆடிசனோட ஃப்ரெண்டு இருக்கான்ல அவங்க கிட்ட பேசுனதுல தெரிஞ்சிச்சு குயின் ஹாஸ்பிட்டல்ல ஒரு டாக்டர் இருக்காங்க. அவங்க தான் வந்து இந்த ஆராய்ச்சியே பண்ணியிருந்திருக்காங்க. அவங்கள பிடிச்சா எல்லாமே நம்மளுக்கு தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லி ஒரு க்ளூ கிடைச்சிருக்கு. இப்ப ஆக்சுவலி இவர் வந்து ஜென்னு நினைச்சு பேசிட்டு இருக்காரு. அப்பதான் ஒரு விஷயத்த சொல்றா, அவங்க வந்து ஒரு லேடி டாக்டர் அப்படின்னு. அந்த எலக்ட்ரிக் மேனை போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணி ஜெயில வச்சிருக்காங்க. போலீஸ் ஸ்டேஷன்லயே கரண்ட் இல்ல, ஏன்னா அதனால இவன் அட்டாக் பண்ணிடுவானு சொல்லிட்டு ஒரு போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருந்தா இவனுக்கு கொழுப்பு ரொம்பவே அதிகம், ரொம்பவே மோசமா பேசுறான். இந்த பக்கம் கிளப்ல வந்து கேட் மேரியும் சில்வர் மேனும் பேசிட்டு இருக்காங்க. என்னடா இந்த மேயர் சும்மாவே இருக்க மாட்டான் போல அப்படின்னு சொல்லி நியூஸை பத்தி பேசிட்டு இருக்கும் போல அப்பதான் ஃபிளிட்டும் அவ ஃப்ரெண்டும் அங்க வராங்க. இதை பார்த்து கேட் மேரி ரொம்பவே வந்து ஆச்சரியப்படுறா. மறுபடியும் இவர் கூடயே சேர்ந்துட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு ஆடிசன் ஃப்ரெண்டையும் மேனிபுலேட் பண்ணி கூப்பிட்டு வந்துட்டான் போல இந்த ஃபிளிட். இப்ப எல்லாரும் சேர்ந்து வேலை பார்க்க போறாங்க சில்வர் மேனுக்கு கீழே. நேரா ரிப்போர்ட்டரும் பென்னும் எங்க வந்திருக்காங்கன்னா அந்த குயின்ஸ் ஹாஸ்பிட்டலுக்கு தான் வந்திருக்காங்க. அந்த டாக்டர் உள்ள இருந்து டாக்டருக்கு ஒரு அசிஸ்டன்ட் இருக்கா. அவர் வந்து சொல்றாரு இந்த மாதிரி ரிப்போர்ட்டர் உங்களை பார்க்க வந்திருக்காங்களா அப்படின்னு சொன்னா எதுக்கு அப்படின்னு சொல்லி இவங்களும் யோசிக்கிறாங்க. வெளியாடனே ரிப்போர்ட்டர் வந்து சொல்றாரு, என்னோட ஆர்டிகிளை இன்னைக்கு நீங்க பாத்தீங்களா, உங்களோட ரிசர்ச் பத்தி நான் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இங்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி எல்லாரும் வெளியே போய் பேசலாம்னு சொல்லி வெளியே கூட்டு போறாங்க. ஆக்சுவலி இது எல்லாமே வந்து டாக்டரை கொஞ்ச நேரம் வெளியே கூட்டிட்டு போகணுங்கிறதுக்காக தான் போல. இந்த பக்கம் ஸ்பைடர் கஷ்டப்பட்டு அவங்க ரூம் ஏறி வந்து எல்லா ரிப்போர்ட்டையும் தேடிக்கிட்டு இருக்காரு. இந்த பக்கம் ரிப்போர்ட்டர் வந்து நீங்க சொல்றதெல்லாம் எதையும் நம்புற மாதிரியே இல்லையே, உங்க பேஷண்ட் 4 பேருக்கு சூப்பர் பவர் இருக்கு, அது எப்படி உங்களுக்கு தெரியாம போச்சுன்னு கேட்டா நீ ரொம்பவே புத்திசாலின்னு தெரியும், உன்கிட்ட இதெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது, போலீஸ் என்கிட்ட விசாரிச்சாங்கன்னா நான் சொல்லிக்கிறேன் அப்படின்னா. அப்ப போலீஸ் வந்து கேட்டா சொல்லுவீங்களான்னு கேட்டா அவங்க பயந்து அப்படியே அங்க இருந்து கிளம்பிட்டாங்க. இவர் ஃபைலை தேடி பார்த்துருந்துருப்பாரு. கடைசி பார்த்தோம்னா எல்லா லாக்கும் நல்லா திறந்து இருந்திருக்கும், ஆனா ஒரு டிராயர் மட்டும் சரியா திறக்காம இருக்கும். அது ஒரு ஹிடன் பிளேஸ் மாதிரி இருக்கு. அதை கண்டுபிடிச்சு அந்த ஃபைலை எடுத்துடுறாரு. ஆனா அதுக்குள்ள அந்த டாக்டர் இடத்துக்கு வர சத்தம் கேட்டு இவர் வந்து ஒரு மாதிரி ஆக்ட் பண்றாரு. ஏதோ உடம்பு சரியில்லாத வேற ஒரு மனநல டாக்டரை வந்து பார்க்க வந்த மாதிரி. என்ன மாயா ஆக்டிங்க போடுற அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபைலை எங்கதாயா வச்சிருக்காருன்னே தெரியல. நீங்க சொல்ற டாக்டர் வந்து 2வது ஃப்ளோர்ல இருக்காங்க,
இவனை கொண்டு போய் அங்க விட்டுட்டு வாங்க அப்படின்னு சொல்லி இந்த டாக்டர் சொன்னா, அந்த அசிஸ்டன்ட் அப்படியே குறுகுறுன்னு பாக்குறாரு. என்னன்னு பார்த்தா ஆல்ரெடி நம்ம பெண்ணை வந்து பாத்துருக்காராமா இவரு. சரி இப்ப அதுக்கு என்னன்னு அந்த டாக்டர் கேட்டா, இவன் அந்த போர்க்களத்துல இருந்தவன் தான், இவன் தெரிஞ்சுதான் வந்திருக்கான் அப்படின்னா, சரி போய் அப்பனா அவனை வேமா பிடின்னு சொல்லி இந்த டாக்டர் அசிஸ்டன்ட் அனுப்பி வச்சா. இவர் அதுக்கு முன்னாடியே வெளியே வந்து அந்த ஃபைல் எல்லாத்தையும் அவரோட ஸ்பைடர் வெப்ல வந்து தொங்க விட்டுருக்காரு. அதை எடுத்துட்டு அங்க இருந்து வேமா போறாங்க. இந்த பக்கம் ஃபிளிட்டும் ஆடிசன் ஃப்ரெண்டும் வந்து வந்திருக்காங்க அந்த எலக்ட்ரிக் மேனை காப்பாத்துறதுக்காக. அங்க இருக்க போலீஸ் எல்லாரையும் அடிச்சு போட்டுட்டு அவன் இருக்கிற லாக்அப்க்கு வந்தா சில்வர் மேனையும் கூட்டிட்டு வந்திருக்காங்க. சில்வர் மேன் வந்து சொல்றான், நாங்க இங்க இருந்து உன்னை காப்பாத்துறோம், ஆனா அதுக்கு பதிலா நீ எங்க கூட இனிமே வேலை பார்க்கணும்னு சொன்னா இவனும் அதுக்கு ஒத்துக்கிறான். அப்புறம் அவனை விசாரிச்ச போலீஸை வேற ரொம்பவே கொடூரமா அந்த எலக்ட்ரிக் மேன் கொள்றான். அங்க இருந்து எல்லாரும் இப்போ ஒன்னும் ஆயிட்டாங்க. அப்புறம் எடுத்துட்டு வந்த ஃபைல் எல்லாத்தையும் 2 பேரும் உட்காந்து வாசிச்சுட்டு இருக்காங்க. அப்பதான் தெரியுது அந்த ஆராய்ச்சியில நடந்த தப்பை சரி பண்றதுக்காக இன்னும் நிறைய பேத்துக்கு அதெல்லாம் பண்ணி மருந்து கண்டுபிடிக்க ட்ரை பண்ணி இருந்திருக்காங்க. அது எல்லாமே ஃபெயிலியர்ல போய் முடிஞ்சிருக்கு. அதனாலதான் இந்த பிரச்சனை எல்லாம் வந்திருக்கு. ஆனா என்ன கடிச்சவன் செத்து போக கிடந்தான், ஆனா அவன் என்னைய கடிச்சிருக்கான், நான் மட்டும் எப்படி உயிரோட இருக்கேன் அப்படி சொல்லி பென் யோசிச்சுட்டு இருக்காரு. எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணு அப்படி சொல்லி ரிப்போர்ட்டர் கிட்ட பென் சொல்றாரு. என்னன்னு கேட்டா, நீ இதை 2 நாளைக்கு பப்ளிஷ் பண்ணாம இரு, நான் இதை பத்தி கேட்மேரி கிட்ட சொல்லிடுறேன், ஏன்னா இன்னும் கொஞ்ச நாள்ல ஃபிளிட் வந்து செத்து போயிடுவான், அதுக்கான மாத்து மருந்து இன்னும் அந்த டாக்டர் கண்டுபிடிக்கவே இல்லை அப்படிங்கறத அவளும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்றாரு. சரி இன்னும் 2 நாள் தான், அதுக்கு மேலாம் தாக்கு பிடிக்க மாட்டேன் அப்படி சொல்லி ரிப்போர்ட்டரும் ஒத்துக்கிறான். என்ன நீங்க கேட்மேரியோட காதல் வலையில விழுந்துட்டீங்க போல, அப்படியே டப்புக்குன்னு குதிச்சிட்டீங்களா அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கும் போதுலயே பென்னுக்கு ஒரு கால் வருது. என்னன்னு பார்த்தா சில்வர்மேன் கூப்பிட்டு இருந்திருப்பான் போல. வந்து பார்த்தா அவனுங்க 3 பேரும் அங்கதான் இருக்காங்க. சில்வர்மேன் அப்ப சொல்றாரு, பென் வந்து நம்ம ஆளுதான், கொஞ்சம் வாய் நீளம் அப்படின்னு சொல்லி ஃபிளிட்டையும் கொஞ்சம் அமைதிப்படுத்தி வைக்கிறாரு. அப்புறம் என்னன்னு கேட்டா, அவனோட ஃப்ரெண்ட் இருக்கான்ல ஸ்பைடர், அவன் கிட்ட சொல்லி வை, எனக்கும் அந்த மேயருக்கும் தான் பிரச்சனை, இதுக்குள்ள அவன் தலையிடாம இருக்கிற வரைக்கும் அவனுக்கு நல்லது அப்படின்னு சொன்னா, அடப்பாவிகளா இதை பேசுறதுக்கு தான் கூப்பிட்டீங்களாடா, ஆளை விடுங்கடா சாமி, நான் இங்க இருந்து கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அவன் இந்த மாதிரி சொல்லையும் அப்ப பண்ண மாட்டான் போல அப்படின்னு சொல்லிட்டு அட்டாக் பண்ண வர்றாங்க. சரி கவலை விடுங்க, நான் சொல்லிக்கிறேன் அவன்ட்ட அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிட்டாரு. அங்க இருந்து கிளம்பினோடனே பின்னாடியே ஃபிளிட் வந்து சொல்றான், என்ன உன்னை பத்தி எனக்கு எதுவும் தெரியாதுன்னு நினைக்கிறியா, வின்ஸ்டன் செத்ததுக்கு நீ தான் காரணம் தெரியும், இது எல்லாத்தையும் நான் வந்து பாஸ் கிட்ட சொல்லாம இருக்கிறதுக்கு ஒரே காரணம் கேட்மேரி மட்டும்தான், அதனால நீ ரொம்பவே ஒழுங்கா இரு அப்படின்னு சொன்னா, என்ன அவன் கூட சேர்ந்து நீ உன் உடம்ப ரொம்பவே கெடுத்துக்கிற, உடம்ப பாத்துக்கோ அப்படின்னு இவரும் சொல்றாரு பென்னு. அவர் அங்க இருந்து பறந்து கரெக்டா கேட்மேரியோட வீட்டுக்கு தான் ஜன்னல் வெளியா வராரு. மறுபடியும் ஃபிளிட் வந்து சில்வர்மேன் கூட சேர்ந்துட்டான்னு சொன்னா, எனக்கு தெரியும் காலையிலேயே பார்த்தேன்னு இவளும் சொல்றா. அதெல்லாம் சரிதான், பட் ஆனா ஃபிளிட்டுக்கு எல்லா விஷயமும் தெரியும், நீ தான் அதை பண்ணணும், உனக்காகத்தான் இன்ன வரைக்கும் சில்வர்மேன் கிட்ட சொல்லாம இருக்கான், இது மட்டும் தெரிஞ்சுச்சு அப்படின்னா கண்டிப்பா நம்ம 2 பேரையும் கொலை பண்ணிடுவான் அப்படின்னு சொல்றாரு. அப்பதான் வந்து பென் சொல்றாரு, இவனுங்க எல்லாருமே அந்த டாக்டர்கிட்ட போய் ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்கானுங்க, அப்ப முடிஞ்சு போன விஷயத்த இந்த டாக்டர் மருந்து கண்டுபிடிக்கிறேங்கிற பேர்ல இப்ப அதை விட அதிகமாக்கி விட்டுருச்சு, அதனால இவனுங்க இன்னும் பவரை அதிகமா யூஸ் பண்ண சீக்கிரமாவே செத்து போயிருவாங்கன்னு சொன்னா, இவளால இது வந்து அக்செப்டே பண்ணிக்க முடியல, ஃபிளிட் சாக போறானா அப்படிங்கறத. இங்க இருந்து போனா தனியா இருக்கணும்னு அவ சொன்னா, அப்பதான் பென் ஒரு விஷயத்த சொல்றாரு, ரூபியும் செத்து போயிட்டா, ஃபிளின்ட்டையும் வந்து கண்டிப்பா காப்பாற்ற முடியாது, அவங்க 2 பேருமே இல்லைன்னா நம்ம 2 பேரும் வாழ்க்கை இன்னும் அப்படியே தானே இருக்கு, நம்ம 2 பேரும் ஏன் சேர்ந்து வாழக்கூடாது, எனக்கு உன்னை ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டாரு. சரி என் கூட வந்து நீங்க என்ன பண்ண போறீங்கன்னு கேட்டா, எனக்கு இப்பதான் வாழ்றதுக்கான ஆசையே வருது, நான் உன் கூட சேர்ந்து எல்லா விஷயத்தையும் பாத்துக்கிறேன், வா போயிடலாம்னு சொல்லி கூப்பிட்டா அவளை அக்செப்ட் பண்ணிட்டு அப்புறம் 2 பேரும் கிஸ் பண்ணிக்கிறாங்க. இவர் வந்து இப்ப அசிஸ்டன்ட்டை கூட்டிட்டு ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்திருக்காரு இதை பத்தி பேசுறதுக்காக. நீ என்ன வேணாலும் ஆர்டர் பண்ணிக்கோ, உனக்கு நான் பில் பே பண்றேன்னு சொன்னா, என்ன பென் ரொம்பவே வித்தியாசமா இருக்கீங்கன்னு சொல்லி கேக்குறா. பாட்டெல்லாம் வேற பாடுறீங்க, என்ன காதல்ல அப்படியே டபக்குன்னு குதிச்சிட்டீங்க போலன்னு சொல்லி இவளு கிண்டல் பண்றா. ஆமா நான் வேகமா இந்த ஊரை விட்டே போறேன் மொத்தமா அப்படின்னு சொன்னா, இல்ல நான் இங்க திரும்பி வருவீங்கல அப்படின்னு இவ கேக்குறா. இல்ல நான் திரும்பி வரவே போறது கிடையாது, அதுக்கு முன்னாடி உன்னோட செட்டில்மெண்ட் எல்லாத்தையுமே பண்ணிடுவேன், நீ பயப்படாத அப்படின்னு சொல்லி இவர் சொல்றாரு. நீங்க இவ்வளவு தூரம் என்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணவே தேவையில்ல, நீங்க செய்யற விஷயத்த நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன்னு சொல்லி அவளும் சந்தோஷமா சொல்றா. அதுக்கப்புறம் இந்த பக்கம் கேட்மேரி அந்த ஊரை விட்டு போறதுக்கு எல்லா ட்ரெஸ்ஸையும் பேக் பண்ணிக்கிட்டு இருக்கா. அந்நேரம் யாரோ கதவை தட்டுறாங்க. என்னன்னு திறந்து பார்த்தா ஆடிசன் ஃப்ரெண்டு தான் ஃபிளிட்டை பாக்குறதுக்காக கூட்டிட்டு வந்திருக்கான். இவளும் வர்றா. அவன் அந்த இடத்துல கேக்குறான், நீ எல்லா விஷயத்தையும் பண்ணிட்டு இப்ப வந்து தப்பிச்சு போலான்னு முடிவு பண்ணிட்டு, பட் ஆனா இதெல்லாம் நம்மளுக்காக தான் பண்ணேன் அப்படின்னு சொல்லி கேட்மேரி சொன்னா, நீ நமக்காக ஒன்னும் பண்ணல, ஏன் என்கிட்ட சொல்லாம இதெல்லாம் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிளானை பத்தி கேட்டுட்டு இருக்காரு. என்னால சில்வர்மேன் கிட்ட அடிமையா இருக்க முடியாது, ஒருவேளை நான் இதை உங்ககிட்ட சொல்லியிருந்தேன் அப்படின்னா நீங்க சில்வர்மேனுக்கு தான் உண்மையா இருந்திருப்பீங்க, எனக்கு கிடையாது அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்ணி பேசுறா. நான் சொல்றதை கேளுங்க, இது எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லி மறுபடியும் பேசுறா. என்னடி இவ டபுள் கேம் ஆடுறாங்கிற மாதிரிதான் இருந்துச்சு எனக்கு. அவன் கோவத்துல அங்க இருக்கிற ஒரு தூணை வேற உடச்சு விட்டுறான். அப்புறம் அந்த ஆடிசன் ஃப்ரெண்டு தான் காப்பாத்துறான். ஃபிளிட் அங்க இருந்து போயிடுறான். அதுக்கப்புறம் இவ கேக்குறா அந்த ஆடிசன் ஃப்ரெண்டு கிட்ட, இதுக்கு ஏதாவது ஒரு தீர்வு இருக்கான்னு கேட்டா,
அந்த டாக்டர் ஒரே ஒரு தீர்வு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பட் ஆனா அத நம்மளால பண்ண முடியாது அப்படின்னு சொல்றான். சரி என்ன அப்படின்னு சொல்லி கேட்டா, ஸ்பைடரை கண்டுபிடிச்சு அவர் மேல நம்ம ஆராய்ச்சி பண்ணோம்னா மருந்தை கண்டுபிடிக்கலாம்னு சொல்றாங்க. ஏன்னா எங்க மேல இதெல்லாம் பண்ணி பார்த்து எங்களுக்கு அஃபெக்ஷன் தான் ஆச்சு. ஆனா அவர் இத்தனை வருஷம் உயிரோட இருந்திருக்காரு. அதனால அவர் மூலியமா கண்டிப்பா மருந்தை கண்டுபிடிக்க முடியும்னு சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி இவ அப்படியே யோசிக்கிறா. என்ன பண்ண போறான்னு தெரியல இனிமே. இந்த பக்கம் இந்த டாக்டர் பார்த்தா எப்படி ரிப்போர்ட்டர் வந்து எல்லாத்தையும் எழுதிடுவான் அந்த ஃபைல் எடுத்துட்டு போனதுனால, நம்ம சீக்கிரமா அந்த ஊரை விட்டே கிளம்பி போயிடலாம்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு இருக்காங்க. அவசர அவசரமா கிளம்பிக்கிட்டு இருந்த டாக்டர் கிட்ட வந்து இந்த கேட்மேரி என்ன சொல்றானா, உங்களால கண்டிப்பா அவங்க எல்லாரையும் காப்பாற்ற முடியுமா, ஸ்பைடர் யாருன்னு தெரிஞ்சா அப்படின்னா. முடியும், ஸ்பைடர் யாருன்னு தெரியணும்லன்னு கேட்டா, நான் சொல்றேன் பட் ஆனா அவருக்கு எந்த ஒரு ஆபத்தும் வராதுல அப்படின்னு சொல்லி கடைசி பெண்ணையே மாட்டி விட்டா அந்த கேட்மேரி. பெண் அவரோட துணியெல்லாம் எடுத்து வச்சு கிளம்பிட்டு இருக்கும் போதுல திடீர்னு யாரோ கதவை தட்டுறாங்க. யாரா அப்படின்னு சொல்லி கதவை திறந்து பார்த்தாதான் தெரியுது அந்த டாக்டரோட அசிஸ்டன்ட் தான் இங்க வந்திருக்கான். என்ன பண்ண போறாங்கிறதே தெரியல. நான் வந்து உள்ள வரலாமா, உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லி சொல்றான். என்ன அப்படின்னு சொல்லி கேட்டா, நானும் அந்த போட்டோல இருக்கேன் அப்படின்னு சொல்லி காமிக்கிறான். இருக்கிறதுல ரொம்ப சின்ன பையனா இருக்கான் அந்த போட்டோல. இப்ப என்னடா இவ்வளவு வயசாயிருச்சு அப்படின்னு பார்த்தா, அந்த ஆராய்ச்சினால எனக்கும் வயசு ஏறி போச்சு, சீக்கிரமாவே செத்து போயிடுவேன், ஆனா என்னோட வயசு ரொம்பவே கம்மி அப்படின்னு அவர் கடந்தது எல்லாத்தையும் சொல்றாரு. நீங்க பயப்படுற மாதிரி அந்த டாக்டர் ஒன்னும் கெட்டவங்க எல்லாம் கிடையாது, அவங்கள நம்மளை காப்பாத்துறதுக்காக தான் எல்லாத்தையும் ட்ரை பண்ணாங்க, நீங்க அவங்கள கண்டிப்பா நம்பலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சரி உள்ள வாங்க அப்படின்னு கூப்பிட்டு வச்சு பேசினா, அடுத்த ஏப்ரல் வந்துச்சுன்னா எனக்கு 36 வயசு அப்படின்னு சொல்றாரு. இவரால் அதை நம்பவே முடியல. அந்த ஃபைல் இப்ப என்கிட்ட கிடையாது, அது அவன் கிட்ட தான் இருக்கு அப்படின்னு சொன்னா, எங்களுக்கு அந்த ஃபைல் தேவையில்லை, அதுல நிறைய ஃபெயிலியர்ஸ் தான் இருக்கு, எனக்கு தேவை அந்த நியூஸ் வந்து வெளியே வரக்கூடாது, உங்க ஃப்ரெண்டு கிட்ட நீங்க கொஞ்சம் பேசி பாருங்களேன்னு சொன்னா, அது என்னால முடியாது, அவன் கண்டிப்பா இதை பண்ணித்தான் ஆவான், இந்த நியூஸ் மட்டும் வெளியே வந்துச்சுன்னா எங்க டாக்டரோட கெரியரே முடிஞ்சிரும், என்னோடதும் சேர்த்துதான், அதனால ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்க, உங்களையும் எங்களால சரி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லும் போலதான் நம்மளோட பெண்ணுக்கு பெரிய ஷாக்கு. இவருக்கு எப்படி நம்ம ஸ்பைடருங்கிறது தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க என்ன இப்படி பேசுறீங்க, உங்க கூட போர்ல சண்டை போட்டா நிறைய பேரை காப்பாற்ற முடியும், உங்களால தயவு செஞ்சு என் கூட வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டா, என்னால முடியாது அப்படின்னு சொன்னா, உனக்கு எப்படி இது தெரியும்னு கேட்டா, நீங்க அந்த ரூம்குள்ள போனப்ப நானும் தான் உங்க பின்னாடி வந்தேன், அந்த சிலந்தி மனுஷன் உங்களை கடிச்சான், அதை நானும் பார்த்தேன், ஒருவேளை நீங்க அந்த பேரை மாத்தாம இருந்திருந்தீங்கன்னா நான் எப்பயும் உங்களை கண்டுபிடிச்சிருந்திருப்பேன், ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காரு அந்த டாக்டர். சரி தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிட்டாரு. இந்தாங்க மாஸ்க் கூட வச்சுக்கோங்க, நான் என்னோட புது லைஃப் லீட் பண்றதுக்காக போயிட்டு இருக்கேன், நீங்க வெளியே போங்க அப்படின்னு சொல்லி அந்த டாக்டரை அனுப்பி விட்டா, டக்குன்னு ஏதோ ஒரு மருந்து எடுத்து நம்ம பெண் மேலேயே குத்திட்டான். இதை நான் பண்றதுக்கு ஆசைப்படலை, நீங்க வந்து சரின்னு சொல்லி தான் நான் கூட்டிட்டு போயிருந்திருப்பேன், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி என்னமோ ரொம்ப நல்லவர் மாதிரியே பேசுறாரு இந்த அசிஸ்டன்ட் டாக்டர். அப்படியே அங்கேயே மயங்கி விழுகிறாரு பெண்ணு. கண்ணை திறந்து பார்த்தா அந்த டாக்டரோட ரிசர்ச் சென்டர்ல தான் இருக்காங்க போல. நீங்க எதுக்கு என்னை கூப்பிட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்டா, நீங்க தான் என்னோட ஃபைல் எல்லாத்தையுமே படிச்சிருப்பீங்களே, நான் எப்படிப்பட்டவ, நான் என்ன வேலை பார்க்குறேங்கிறதா எல்லாத்தையும் தெரிஞ்சிருக்குமே, இதை பத்தி எல்லாம் பேசுறதுக்கு இப்ப டைம் கிடையாது, உங்களை கொஞ்சம் டெஸ்ட் பண்ண வேண்டியது இருக்கு, உங்களுக்கு எந்த விதமான கஷ்டமும் வராது அப்படின்னு சொல்லி இந்த டாக்டர் சொல்லுது. இல்ல எனக்கு அதெல்லாம் வேண்டாம், என்னை விடுங்க, நான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டே இருக்காரு. உடனே பென் சொல்றாரு, ஒழுங்குமுறையாக என்னை விட்டுரு, இல்லை உன்னை நான் கொலை பண்ணிடுவேன் அப்படின்னு சொன்னா, நீங்க அப்படிப்பட்டவரெல்லாம் கிடையாது, நிறைய பேரை போர்ல இருந்து காப்பாத்திருக்கீங்க, அதுக்கப்புறம் அந்த சிட்டிக்கு வந்தோம், உங்களோட சக்தியை வச்சு நிறைய பேரை காப்பாத்திருக்கீங்க, இது நான் பண்றது உங்களையும் சரி பண்றதுக்கு தான், அதனால நீங்க கொஞ்சம் கோஆபரேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அந்த டாக்டர் சொல்லுது. அப்பதான் நம்ம பென் யோசிச்சு பாக்குறாரு, இது கடிச்சதுக்கு அப்புறம் அவங்களோட அந்த கேம்ப் பேஸ்க்கு கூட்டிட்டு போய் இதே மாதிரி நிறைய டாக்டர்ஸ் வச்சு இவர் ஆராய்ச்சி பண்ணி இருந்திருப்பாங்க போல, அதுல இவர் ரொம்பவே கஷ்டப்பட்டு இருந்திருப்பாரு, அது எல்லாத்தையும் நம்மளுக்கு இப்ப காமிக்கிறாங்க. நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, அந்த டாக்டர்ஸ் பண்ண மாதிரி நான் எதையும் பண்ண போறது கிடையாது, அவனுங்க எல்லாம் முட்டாளுங்க, அவனுங்களுக்கு எதுவும் தெரியல, பட் ஆனா எனக்கு தெரியும் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால நீங்க கோஆபரேட் மட்டும் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இன்னமும் இந்த டாக்டரால அந்த மருந்தை கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் அந்த டாக்டர் ஒரு விஷயத்த சொல்லுது, நீங்க ரொம்பவே விருப்பப்பட்ட ஒருத்தவங்களை காப்பாத்த உங்களுக்கு கடைசி வாய்ப்பு கிடைச்சிச்சு அப்படின்னா நீங்க அதை பண்ணுவீங்களா, அதைத்தான் இப்ப நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன், என் பையனை காப்பாத்துறதுக்கான கடைசி முயற்சி இதுதான் அப்படின்னு சொல்லும் போலதான் தெரியுது இந்த அசிஸ்டன்ட் டாக்டர் தான் இந்த லேடியோட பையனாமா. இந்த மாதிரி ஆனதுனால இன்னும் கொஞ்ச நாள் இறந்து போயிடுவான்ல, அதுக்கு முன்னாடி காப்பாற்றணும்னு சொல்லிட்டு தான் அந்த மருந்தை கண்டுபிடிக்க ட்ரை பண்றாங்க. ஆக்சுவலி இந்த டாக்டர் ஒன்றும் பொதுநல பண்றதுக்கெல்லாம் வந்து மருந்து கண்டுபிடிக்க ட்ரை பண்ணல, தான் பையனை காப்பாத்துறதுக்காக தான் அதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது இந்த இடத்துல ஸ்பைடருக்கு தெரிஞ்சிருச்சு. அப்பதான் அந்த டாக்டர் சொல்லுது, உங்க ஃப்ரெண்டு தான் உங்களை காட்டி கொடுத்தது அப்படின்னு சொன்னா, கேட்மேரி இந்த இடத்துல போட்டு விட்டுருச்சு இந்த டாக்டர். அவங்களும் நெருக்கப்பட்ட ஒருத்தவங்களை காப்பாத்துறதுக்கு தான் அதெல்லாம் பண்றாங்கன்னு சொன்னா, எனக்கு ரொம்பவே பயமா இருக்கு அப்படின்னு சொல்லி பென் அப்படியே பேசிட்டே அந்த இடத்துல மயங்கிடுறாரு. இவங்க பிளட் சாம்பிள்ஸ் எல்லாம் எடுத்துக்கிறாங்க. இந்த அம்மாவும் எல்லா டெஸ்ட்டையும் எடுத்து
எடுத்து பாக்குறது ஒரு சராசரி மனுஷனுக்கு என்ன இருக்குமோ அதுதான் இவரோட உடம்புலயே இருக்கு. ஆனா ஏதோ ஒரு இடத்துல அந்த சக்தி ஒளிஞ்சிருக்கு, அதை நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அந்த டாக்டர். அப்ப அந்த டாக்டரோட பையன் வச்சுக்கலாம். இனிமே அந்த டாக்டரோட பையன் வந்து நம்ம பெண்ணுக்கு தண்ணியை கொடுத்தா அவர் பயப்படுறாரு. ஒன்னும் கவலைப்படாதீங்க, தண்ணி தான் குடிங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. இவரும் குடிக்கிறாரு. நீங்க அவங்கள தப்பா புரிஞ்சிருக்கீங்க அப்படின்னு சொன்னா அப்பதான் பென் சொல்றாரு, உங்க அம்மாக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கு, அவங்களுக்கு அப்சஷன் இது மேல, அதனால என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்லி கேட்டா அந்த டாக்டர் வந்துருச்சு. ரத்தத்துல இருந்து என்னால எதுவும் கண்டுபிடிக்க முடியல, அதனால உங்க உறுப்புகள்ல இருந்து நான் மரபணுப்புகளை எடுத்து நான் கண்டிப்பா மருந்தை கண்டுபிடிப்பேன்னு சொன்னா இவர் கோவப்பட்டு எல்லாத்தையும் நிப்பாட்டுங்க, இதுல இருந்து எதுவுமே உங்களுக்கு கிடைக்க போறது இல்லை அப்படின்னு சொல்றாரு. அது எல்லாத்தையும் நான் டெஸ்ட் பண்ணி பார்த்தே தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி இந்த டாக்டர் மறுபடியும் அவருக்கு ஒரு ஊசியை போட்டு மயக்கமடைய வைக்கிறாங்க. அவர் அப்படியே ஆபரேஷன் தியேட்டருக்கு கூட்டிட்டு போனா அவருக்கு நிறைய இல்யூஷன் ஏற்படுது. அவர் வயிற்ற கிழிச்சா ஸ்பைடர்லாம் வர மாதிரி ரொம்ப கொடூரமான இல்யூஷன்லாம் அவருக்கு வருது. அதை பார்த்து பயந்து போய் எந்திரிக்கிறாரு. அவருக்கு நெஞ்சுக்கிட்ட நுரையீரலை கட் பண்ணி எடுத்திருக்கு அந்த லேடி. அதை எடுத்து டெஸ்ட் பண்ணா அந்த மருந்தை கண்டுபிடிச்சிட்டாங்களாமா. அம்மா கண்டுபிடிச்சிட்டேன், இதை வந்து உனக்கு போட்டு பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னா, அம்மா இதெல்லாம் வந்து சரியா வருமா அப்படின்னு சொல்லி அதை கேட்கிறாரு. இதெல்லாம் சரியா வரும் அம்மா, உனக்காண்டி என்னனாலும் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னா, சரிம்மா போடுங்க அப்படின்னு சொன்னா, ஆல்ரெடி நான் உனக்கு போட்டேன் செல்லம் அப்படின்ட்டு அந்த தாத்தா அப்படியே ஷேக் ஆகுறாரு. கொஞ்ச நேரத்துல பார்த்தா அப்படியே ரொம்பவே எளிமையா அந்த பையன் மாறிடுறான். என் பையனை நான் காப்பாத்திட்டேன் அப்படின்னு சொல்லி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க டாக்டர். லேடி என்ன சொல்லுதுன்னா, நம்ம வேகமா இங்க இருக்க ஆதாரத்தெல்லாம் அழிச்சிட்டு நம்ம வேகமா கிளம்பி போயிடலாம், யாராவது வந்தா நம்மள அரெஸ்ட் பண்ணி வாழ்க்கையை ஸ்பாயில் பண்ணிடுவாங்க அப்படின்னு அந்த டாக்டர் சொல்றாரு. அப்ப இந்த பையன் சொல்றான், நம்ம இந்த மருந்தை வந்து பெண்ணுக்கும் கொடுக்கணும்னு எல்லாரும் சரி பண்றோம்னு சொல்லி தானே நம்ம இந்த விஷயத்த ஆரம்பிச்சோம்னு கேட்டா, எனக்கு என் பையனை காப்பாத்துறது மட்டும்தான் முக்கியம், 15 வருஷம் உன் கூட நான் வாழாம விட்டுட்டேன், இனிமேலும் அம்மா உன்னை விடுறதா ஐடியா இல்ல தங்கம். அந்த பையன் என்ன சொல்றான், நீங்க சொல்ற மாதிரிலாம் என்னால பண்ண முடியாது, பெண் எனக்கு தெரிஞ்சோ தெரியாமையோ நிறைய ஹெல்ப் பண்ணிருக்காரு, அவருக்கு நான் அந்த மருந்தை கொடுத்துட்டு தான் வருவேன், அதுக்குள்ள நீங்க எல்லாத்தையும் எடுத்து வைங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போறான் பெண்ணை பாக்குறதுக்காக. இந்த பக்கம் சில்வர் மேனை பார்த்தா அந்த டாக்டரை கண்டுபிடிக்கிறதுக்காகத்தான் வந்துட்டு இருக்கான். எதுக்கு அப்படின்னா, இவங்க பண்ண நிறைய மனுஷங்க அங்க இருப்பாங்க, அவங்கள கூட்டிட்டு வந்து ஒரு ஆர்மியவே உருவாக்கி நான் தான் இனிமே ஆள போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. அதுக்குள்ளே நம்ம பென் தப்பிச்சு அங்க இருந்து வந்துட்டு இருக்காரு. கண்ணை காமிச்சிட்டு சொல்றான், நீங்க வந்து என்ன எதையும் பண்ண மாட்டீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் இங்க இருந்து வெளியே போறதுக்கு அப்படின்னு சொன்னா, சரி ஓகே நீ எப்படியோ வந்து பழையபடி ஆயிட்டல, ஒன்னும் பிரச்சனை இல்லை, வா போலாம், உன்னோட வாழ்க்கையை இனிமே உங்க அம்மா கூட சந்தோஷமா வாழ போறியான்னு கேட்டா அவனும் சந்தோஷமா பேசிட்டு லிஃப்ட்ல வந்துட்டு இருக்காங்க. இந்த பக்கம் அதுக்குள்ள சில்வர் மேன் ஆட்கள்லாம் வந்துட்டாங்க. டோரை கையோட கலட்டி உள்ள கிளம்பி போயிட்டு இருக்கானுங்க. எல்லாம் போனதுக்கு அப்புறம் தான் இவங்க கீழே வராங்க. பார்த்தா சில்வர் மேன் தெரிஞ்சிருச்சு. வா இங்க இருந்து நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லி அவர் கூப்பிடுறாரு. இல்ல என் அம்மா உள்ள இருக்காங்க அப்படின்னு சொன்னா, அவங்க அம்மா தானே விட்டுரு அப்படின்னு சொன்னா, இல்ல அவங்க என்னோட அம்மா, நான் விட மாட்டேன், அவங்களை காப்பாத்திட்டு தான் நான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் இந்த பையன் அந்த இதுக்குள்ளேயே போறான். சில்வர் மேன் உள்ள வந்து டாக்டரை பார்த்தா அப்பதான் அந்த ஆன்டிபயோட்டிக்கா அவங்க எடுத்து பாட்டில்ல மாத்தி வச்சிட்டு இருக்காங்க. அப்ப அந்த சில்வர் மேன் வந்து கேட்கறான், அந்த பசங்களாம் இப்படி ஆனதுக்கு நீங்க தான் காரணமான்னு கேட்டா, ஐயோ நான் அதுக்காக பண்ணல, நான் பண்ணதே வந்து மருந்து கண்டுபிடிக்கிறதுக்காக தான், அது தப்பா போயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த நியூஸ் பேப்பரை பார்த்தாலே எல்லாம் தெரியும் அப்படின்னு சொன்னா தான் தெரியுது, ஆல்ரெடி ரிப்போர்ட்டர் எல்லாத்தையும் நியூஸா எழுதிட்டான் போல. சில்வர் மேன் சொல்றான், நான் டைரக்டாவே பாயிண்ட்டுக்கு வந்துடுறேன், என் பசங்களை மாதிரியே இன்னும் நிறைய பசங்களை உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டா ஆமான்னு சொல்றாங்க. அப்ப அந்த பசங்க இருக்கிற இடத்துக்கு என்னை கூட்டிட்டு போயிட்டீங்கன்னா உங்களை நான் உயிரோட விட்டுறேன் அப்படின்னு சொல்லி, சரி வாங்க கூட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி நம்ம பென் வெளியே போயிட்டாருன்னு நினைச்சா மனுஷன் என்ன போகவே இல்லை, அவரோட ஸ்பைடர்மேன் ட்ரெஸ் உள்ளதான் இருக்கு, அதை கொஞ்சம் எடுத்துக்கிட்டு இந்த அம்மா ரிசர்ச் பண்ண இடத்துக்கு வந்து பார்த்தா அந்த ஆன்டிடோட்டை எடுத்து வச்சிருக்காங்கல்ல, அதையும் அவர் அங்க இருந்து எடுத்துட்டு கிளம்புறாரு. இவங்க போய் பார்த்தா அவனுங்க எல்லாருமே செத்து போய் ஒரு ஜாடியில அப்படியே வந்து ஆடம் பண்ணி வச்சிருக்கு அந்த லேடியே. அதை பார்த்துட்டு இந்த பசங்க 3 பேரும் கோவப்படுறாங்க. எங்க கூட வேலை பார்த்த பசங்களை எப்படி நீ இப்படி பண்ணலாம் அப்படின்னு கேட்டா, நான் வந்து அந்த மருந்தை இப்ப கண்டுபிடிச்சிட்டேன், என்னை கொஞ்சம் நம்புங்க, அவங்க எல்லாரையும் சரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்றா. இந்த எலக்ட்ரிக் மேன் சரியான கோபக்காரனா இருப்பான் போல. டாக்டர் அட்டாக் பண்றான், அதுக்குள்ள அந்த பையன் வந்து எலக்ட்ரிக் மேனை சுட்டோன்னே முன்னாடி வந்து காப்பாத்துறாங்க. அப்புறம் அந்த பையனையும் ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறான். இந்த மாதிரிலாம் நம்ம பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவனை பின்னாடி இழுக்கிறதுக்குள்ள அந்த இடமே அப்படியே ஃபயர் ஆகுது. சரி நம்ம இந்த இடத்த விட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாம் அங்க இருந்து கிளம்பிட்டாங்க. கடைசி இந்த டாக்டரும் அந்த பையனும் இறந்தே போயிட்டாங்க. இவ்வளவு தூரம் மருந்து கண்டுபிடிச்சு கடைசி 2 பேரும் உயிரோட கூட இல்ல. இவர் எப்படியா அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு பென் அந்த மாட்டு மருந்து எடுத்துட்டு வெளியே வந்துட்டாரு. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத இனிமேதான் நம்ம பார்க்க போறோம். பென் அவருக்கே அந்த மருந்தை போட்டுட்டு அவரை சரி பண்ணிக்க போறாரா, இல்ல மறுபடியும் உலகத்தை காப்பாத்துறதுக்காக மித்த பசங்களுக்கு அதை போட்டு சரி பண்ண போறாரா அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்கு அடுத்தடுத்த எபிசோட்ஸ் பாருங்க. பாய் गाइस.